ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிதேந்திரா அகாடமி. நம்ம இன்றைக்கத்த வீடியோவில் பூலியன் லாஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாட் ஆர் ஆல் த லாஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா லாஸையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். தட் இஸ் அடிஷன் ஃபார்ம், மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம் என்ன லாஸ் இருக்குது அப்படின்னு. ஐடென்டிட்டி லா. நமக்கு இந்த நேம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அது என்ன லா அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு நேம்ஸ் தெரியணும். சரிங்களா? ஸோ இப்போ ஐடென்டிட்டி லா எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். நம்ம இன்புட் எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டும் எக்ஸ் தான் வரணும். அப்போ என்ன வேல்யூ ஆட் பண்ணால் எக்ஸ் வரும்? 0 கூட என்ன வேல்யூ ஆட் பண்ணாலும் எக்ஸ் வில் பி த ரிசல்ட். நம்ம இன்புட் எக்ஸ் எடுத்திருக்கோம். ஐடென்டிட்டியில் அவுட்புட் எக்ஸே தான் வரணும் அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஃபார்மில் என்னங்க, 1 மல்டிப்ளை பண்ணால் ரிசல்ட் வந்து சேம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஐடென்டிட்டியில். அடுத்தது காம்ப்ளிமெண்ட் பாருங்கள். எந்த வேல்யூவாக இருந்தாலும் அதோட காம்ப்ளிமெண்ட் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 0னா காம்ப்ளிமெண்ட் 1ஆக இருக்கும், 1னா காம்ப்ளிமெண்ட் 0 இருக்கும். அப்போ எப்படியோ ஒரு 1 வந்து நமக்கு கிடச்சிருது, அதனால் ரிசல்ட் வந்து 1. அடுத்தது எக்ஸ் இன்டூ எக்ஸ் பார். அப்போ காம்ப்ளிமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் என்னென்னா 0. அடுத்தது ஐடெம்பொட்டன்ட் லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டேர்ம்ஸ் வைஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது இங்கே எல்லாமே சேமாக தாங்க இருக்கும். ஸோ பை இட் செல்ஃப் ஈக்குவல் டு இட் செல்ஃப். அப்போ என்ன மீனிங், அடிஷன் அதே வேல்யூ கூட ஆட் பண்ணால் ரிசல்ட் அதே தான், மல்டிப்ளிகேஷன் அதே வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணால் ரிசல்ட் சேம் தான். இப்போ பை இட் செல்ஃப் ஈக்குவல் டு இட் செல்ஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐடெம்பொட்டன்ட் லாக்கு. அடுத்தது டாமினன்ட் லா அப்படிங்கிறது என்னென்னா, அடிஷன் பண்ணும்போது நமக்கு 1 தாங்க டாமினன்ட். ஏன்னா 1 கூட நீங்கள் 1 ஆட் பண்ணாலும் ரிசல்ட் 1 தான், 1 கூட 0 ஆட் பண்ணாலும் ரிசல்ட் வந்து 1 தான். ஸோ 1 அப்படிங்கிறத இங்கே டாமினன்ட் ரோல். ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், 0 தான் மல்டிப்ளிகேஷனில் டாமினன்ட் ரோல். ஏன்னா எக்ஸோட 0 கூட நீங்கள் என்ன வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறீங்களோ, ஒரு 0 வந்துருச்சுனாலே ரிசல்ட் என்னது 0 தான். ஸோ என்ன வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணாலும் ரிசல்ட் வந்து 0 தான். அடுத்தது இன்வெல்யூஷன் லா அப்படிங்கிறது என்னென்னா இன்வர்ஷன் தாங்க. ஸோ எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து சேம் தான். இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் லா வந்து கிடையாது. அடுத்தது காமுடேட்டிவ் லாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆர்டர் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ், இந்த ஆர்டர் மட்டும் மாறுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு பண்ணியிருக்கிறது ரிவர்ஸில் பண்ணுவீங்க அப்படியே. காமுடேட்டிவ் லா அப்படிங்கிறது என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி அதோட ரிவர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ், எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ், இங்கே வந்து ரிவர்ஸ் வரும் அப்படின்னு ஞாபகம். அடுத்தது அசோசியேட்டிவ் லாங்கிறது என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து அதாவது எக்ஸிக்யூஷனோட ஆர்டரை மட்டும் மாற்றுவோம். அசோசியேட்டிவ் லாவில் எக்ஸிக்யூஷனோட ஆர்டரை மட்டும் மாற்றுவோம். இப்போ பாருங்கள், ஒய் ப்ளஸ் இசட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ் கூட ஆட் பண்ணாலும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டு கூட ஜெட்டை ஆட் பண்ணாலும் ரிசல்ட் வந்து சேம் தான். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்லேயும் ஒய் ஜெட்டை மல்டிப்ளை பண்ணிட்டு வர்ற ரிசல்ட் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும், எக்ஸ் ஒய்யை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஜெட்டை செகண்ட் மல்டிப்ளை ரிசல்ட் கூட மல்டிப்ளை பண்ணாலும் ரிசல்ட் வந்து சேம் தான். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க சால்வ் பண்ணுறதுல. இது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் இசட், இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கும், ஒரு சம் இருக்கும். அப்போ இது என்ன பண்ணுவீங்க, உள்ளே மல்டிப்ளை பண்ணுவீங்க, எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இசட் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணணும். இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இசட். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு ஒரு டேர்மும் எக்ஸ் ப்ளஸ் இசட் அப்படின்னு ஒரு டேர்மும் எழுதுவோம். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அடுத்தது டிமார்கன்ஸ் லாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டிமார்கன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த காம்ப்ளிமெண்ட் உள்ளே போகணும், சைனும் வந்து சேஞ்ச் ஆகணும். அப்போ எப்படி எழுதுவீங்க, எக்ஸை எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்னும் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் ஒய்யை ஒய் காம்ப்ளிமெண்ட்னு எழுதணும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ளஸ் ஆகணும், ஒய்க்கு ஒய் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது அப்சார்ப்ஷன் லா அப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகேங்களா? இங்கே எக்ஸ் வந்து காமனாக இருக்கிறதுனால எக்ஸை அப்சர்வ் பண்ணிக்குவோம். அப்போ ரிசல்ட் வந்து எக்ஸ். இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணாலும் சரி எக்ஸை வந்து உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணி ரிசல்ட் வந்து எக்ஸ் கொடுக்கும். இந்த லாஸ் எல்லாமே நம்ம பூலியன் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.